கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாமல் மணிமுத்தாற்றை கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அப்பகுதி மக்கள் சந்திக்கும் துயரங்களை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாழும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு மனிதன் இறந்த பின் அத்தனை மரியாதையுடன் அடக்கம் செய்வதுதான் மனித பண்பு. ஆனால் இறந்தவர்களை நிம்மதியாக அடக்கம் செய்ய கூட முடியாத அவல நிலையில்தான் உள்ளனர் இந்த பட்டியலின மக்கள். ஆம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வடசட்டியந்தல் கிராமத்தில் தான் இந்த கொடூரம் அரங்கேறி வருகிறது. இந்த கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராம மக்கள் உயிரிழந்தால் அவர்களை அடக்கம் செய்ய மயான பூமி உண்டு. ஆனால் சடலத்தை கொண்டு செல்வதற்குத்தான் பாதை இல்லை. இதனால் இந்த பட்டியலின மக்கள் சடலத்தை சுமந்து கொண்டு மணிமுத்தாற்றில் இறங்கி ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளனர். ஆற்றில் தண்ணீர் இல்லாத போது எளிதாக கடந்து சென்று விடுகின்றனர். ஆனால் ஆற்றில் தண்ணீர் பாயும் போதோ அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதோ இவர்களின் நிலையை எண்ணி பார்க்கவே முடியவில்லை. சடலத்தை சுமந்தபடி சாலையில் நடப்பதே கடினம். ஆற்றில் தண்ணீர் பாயும் போது தண்ணீரை எதிர்கொண்டு செல்ல வேண்டும். அதிலும் பாறைகள் எங்கு இருக்கும், பள்ளம் எங்கு இருக்கும் என்று எதுவும் தெரியாது. அடுத்த அடியை எடுத்து வைத்தால் பாறை இருக்குமா பள்ளம் இருக்குமா என்பது தெரியாமல் காலை தட்டி தட்டி இவர்கள் நடந்து செல்லும் காட்சி காண்போரை கதிகலங்க செய்கிறது. எங்க ஊர்ல 30 வருஷமா மயான பாதை கரடு முரடான பாதையா இருக்கு. நேற்று ஸ்டாலின் இளங்கோ மகன் ஸ்டாலின் இறந்து போயிட்டாப்ல. அந்த பாடியை கொண்டுட்டு போகிறதுக்கு கரடு முரடான பாதையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பாதைக்கு போகிறோம். ஒரு 30 வருஷமாக இந்த அவல நிலை நடந்துகிட்டு இருக்குது. தண்ணி ஆற்றுல வந்துச்சுன்னா எங்களுக்கு மயான பாதை கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாடியை கொண்டு போய் புதைக்கிற நிலை இருக்குது. மயான பாதை எங்களுக்கு வேண்டும். அதுக்கு தமிழக அரசும் இந்த மாவட்ட ஆட்சியரும் அதுக்கு உற்ற நடவடிக்கை எடுக்கணும். உறவை இழந்த சோகம் ஒருபுறம் என்றால் அதைவிட பெரிய சோகம் இந்த ஆற்றை கடந்து சடலத்தை பத்திரமாக கொண்டு சென்று உரிய மரியாதையுடன் இறுதி கடமையை செய்ய வேண்டுமே என்ற கவலை மறுபுறம். காலம் காலமாக இந்த பிரச்சனை இருந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து எத்தனை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று கவலையுடன் கூறுகின்றனர். அண்மையில் பெய்த மழையால் மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். அவரது சடலத்தை ஆற்றில் இறங்கிக் கொண்டு செல்ல அப்பகுதி மக்கள் படாத பாடுபட்டனர். வடசட்டியந்தல் கிராமத்தில் எங்களுக்கு போதுமான அளவுக்கு மயான போக்குவரத்து வசதி இல்லை. பாறைகள், முள் புதார்கள், கடும் மோசமான நிலை அந்த ஏரியாவில் உள்ளது. இது 20 வருடமாக ஊராட்சி மன்றமும் சரி, அரசும் சரி, யாரும் இதுக்கான ஒரு ஸ்டெப்பு முன் யாருமே இது வரைக்கும் எடுக்கலை. கண்டிப்பாக மிக விரைவில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் கேட்பது சொகுசாக செல்ல 6 வழிச்சாலையோ 4 வழிச்சாலையோ அல்ல. சுடுகாட்டிற்கு நிம்மதியாக செல்ல ஒரு பாதை மட்டுமே. வாழும் போதுதான் நிம்மதி இல்லை என்றால் இறுதி யாத்திரையிலும் நிம்மதியாய் சுடுகாடு செல்ல கூட முடியாத நிலையில்தான் உள்ளனர் இப்பகுதி மக்கள். இவர்களின் நியாயமான கோரிக்கை அதிகாரிகளின் செவிகளை சென்று சேருமா என பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் லோகு.